அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரீலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரீஆம்பிள்னா என்ன, அதன் பிறகு சிட்டிசன்ஷிப்னா என்ன, இது ரெண்டு குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து யூனியன் டெரிட்டரி எப்படி வந்து இந்த மாநிலங்களும் யூனியன் டெரிட்டரியும் வந்து பிரிக்கப்பட்டது, இந்த 3 டாபிக் தான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு 3 கிளாஸ் தான், அதுக்குள்ள முக்கியமான சாப்டர்லாம் பார்த்துருவோம். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாலிட்டியை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ப்ரீஆம்பிள், இந்த ப்ரீஆம்பிள்னா என்ன, இது வந்து என்கே பால்கிவால் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு அடையாள அட்டை அப்படின்றத என்ஏ பால்கிவாலா அப்படிங்கிறது ஒரு சொல்றாரு. அதாவது கூட சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி இந்த விவேகம் படத்துல அஜித் சாருக்கு பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாரும் பில்டப் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது போல அங்கங்கே ஒருத்தருக்கு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம பிரதானமாக எடுத்துக்கிறது வந்து பால்கேவோட ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன, அது வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒரு ஐடென்டி கார்டில் அவருடைய ஃபேஸ் என்ன, அவருடைய பேர் என்ன, அவருடைய பர்த் டேட் என்ன அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய என்டையர் விஷயமும் இந்த ப்ரீஆம்பிள் இருக்கும். அதனால தான் இதை ஒரு ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கும்போது, இது நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். அமெரிக்காவில் ஒரு இந்தியன் அவங்க ஒரு ப்ரீஆம்பிள் இருக்கும். எப்படின்னா இந்தியாவிலே இந்தியாவில் உலகத்திலே முதல்ல கான்ஸ்டியூஷனை எழுதுனவங்க யாரு அப்படின்னா அமெரிக்கன்ஸ் தான். ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆனது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீஆம்பிளை பேஸ் பண்ணி நேரு அவர்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிசம்பர் 13 வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று வந்து கொடுப்பார். டிசம்பர் 13 லாஸ்ட் கிளாஸே பார்த்தது தான். ஒரு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம், நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றாரு. இதை கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜனவரி 22 ஜான் 22ல் 1947 வந்து அது ஏற்றுக்கிறாங்க. இது மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதில் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் இருக்காது. நாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், நம்ம எல்லாரையும் மதிக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபிலாசபி அண்ட் ஒரு கோல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கரெக்டாக லேட் டவுன் த ஃபிலாசபி அண்ட் கோல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஒரு கான்ஸ்டியூஷனுடைய கோல்ஸாக இருக்கணும். அவர் யாருப்பா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் எல்லாரையும் வந்து தன்மையோடு பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ லேட்டர் எம்படிட் இந்த ப்ரீஆம்பிள். ஸோ இது எல்லாமே வந்து அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து இந்த ப்ரீஆம்பிளில் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இது என்னென்ன ஐடியல்ஸை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, சாவரனிட்டியை, டெமோக்ரஸியை, ஜஸ்டிஸை, ஈக்குவாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன். ஸோ இது எல்லாமே இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் வந்து சொல்லுது. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் இருக்கக்கூடியதை அப்படியே நாம் ப்ரீஆம்பிளில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது அப்படியே அந்த டெக்ஸ்டில் இருக்கிறத நாம் அப்படியே கொண்டு வந்து ப்ரீஆம்பிள் வச்சுருக்கோம்னா கிடையாது. அதோடைய சோர்ஸ், அதோடைய சாராம்சத்தை நாம் எடுத்து இதுக்குள்ளே வச்சுப்போம். நாம் படிக்கும்போது எப்படி புக்கில் நிறைய படிப்போம், அதை கூட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நம்ம நோட்ஸாக எடுப்போம் இல்லையா, அதே போல தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஒரு பெரிய ஸ்பீச்சாக கொடுத்துருப்பாரு. அதுக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம ப்ரீஆம்பிளில் தூக்கி வச்சிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ப்ரீஆம்பிள்லாம் என்ன, இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தட் டிக்ளேர்ஸ் இட் அப்ஜெக்டிவ்ஸ், philosophy and source of authority. ப்ரீஆம்பிள் என்ன சொல்லுதான், ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேட்மெண்ட், கான்ஸ்டியூஷனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், அது என்ன பண்ணுமா வச்சு டிக்ளேர்ஸ், இதுடைய அப்ஜெக்டிவ் என்ன, குறிக்கோள் என்ன, அதுடைய philosophy என்ன, அதுக்கான பவர் ஆனது, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பவர் எங்க இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனது, அந்த ப்ரீஆம்பிள் ஆனது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு தான் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். நாட் எ சோர்ஸ் ஆஃப் பவர் but a key to interpretation. புரியுதுங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ப்ரீஆம்பிள் இருந்து தான் பவர் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, கிடையாது. கான்ஸ்டியூஷனுடைய பவர் சோர்ஸ் எது, மக்கள் தான். அதனால தான் வி த பீப்புள், ஒரு செய்தி மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி, ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல மக்கள்கிட்ட தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வருது. ரீசெண்டாக டிபேட் கூட நடந்திருக்கும், பிரசிடென்ட் ரொம்ப முக்கியமா, பிரசிடென்ட்டுக்கு வந்து டைம் லிமிட் வந்து செட் பண்ண முடியுமா, கவர்னருக்கு டைம் லிமிட் செட் பண்ண முடியுமா, பிரசிடென்ட் யார், எவ்வளோ பெரிய ஆள். இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக இருந்தது, ஒரு பழமையான மக்களாட்சி நாடாக இருக்கக்கூடியது. இந்த உலகத்திலே நம்பர் 1 நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் கூடிய பிரசிடென்ட்டுக்கே டைம் லிமிட் இருக்குது. 10 நாளைக்குள்ள ஒரு பில்லு வந்து சைன் பண்ணி அனுப்பியே ஆகணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது டைம் லிமிட் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து செட் பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து, பிரசிடென்ட் தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்னா, எல்லாரையும் விட உயர்ந்தது கான்ஸ்டியூஷன். அந்த கான்ஸ்டியூஷனுக்கே பவர் கொடுக்கக்கூடியது
பீப்புள் தான். ஸோ மக்கள் தான் உயர்ந்தவங்க. மக்களுக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, மக்களுடைய நல்லதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதோ ஒரு ரெசல்யூஷன் வருது அப்படின்னா அதை எதிர்க்கலாம். அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள எல்லாருடைய எல்லா அதிகாரிகளிட உயர்ந்தது கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுக்கு பவர் கொடுக்கறதே மக்கள் தான். ஸோ புரிஞ்சுதுங்களா? இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பவரை கொடுக்காது. நாட் அ சோர்ஸ் ஆஃப் பவர் பட் அ கீ டு இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன அப்படின்னா ஒத்துழைக்குதுங்க. இப்போ ஒரு மீடியேட்டர்னு வச்சுக்கலாமே, அது என்ன அப்படிங்கிறது இன்டர்பிரிட்டேட். நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்பிரிட்டேஷனா அது வந்து இருக்கும். இன்டர்பிரிட்டேஷன் புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயமா இந்த ப்ரியாம்பிள் ஒன்று இருக்குன்றாங்க. ஸோ மேலே பார்த்தேன் இல்லையா, இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறது. ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஜஸ்டிஸ் கண்ட்ரியாக இருக்கணும், எல்லாருக்கும் வந்து சமமாக இருக்கணும், சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அது எல்லாருக்கும் ஜஸ்டிஸபிளாக இருக்கணும், லிபர்ட்டியோடு இருக்கணும், நினச்சதை பேசலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எதை நீங்கள் எந்த கடவுள் வேணாலும் வந்து பிலீவ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஓன் பிலீஃப் சிஸ்டம் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஃப்ரெட்டர்னிட்டி ஒரு பிரதர்ஹுட்டோட சகோதரத்துவத்தோட இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த ப்ரியாம்பிளுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இந்தியன் கண்ட்ரி இதில் வந்து 2 விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரியாம்பிள் வந்து மொத்தம் 3 விஷயங்களை சொல்லுங்க. கான்ஸ்டியூஷனுக்கு எதுலேருந்து பவர் கிடைக்குது, மக்கள்கிட்ட பவர் கிடைக்குது. ஸோ இந்தியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான கண்ட்ரி, ஒரு சாவரின் சோஷியல் ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிறத அது வந்து ப்ரியாம்பிள் வந்து சொல்லுவோம். 3வதுனா இந்திய நாடானது எப்படிலாம் இருக்கணும், அது வந்து எல்லாருக்கும் ஜஸ்டிஸபிளாக இருக்கணும், சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கலாக வந்து எல்லாருக்கும் வந்து ஜஸ்டிஸபிளாக இருக்கணும், லிபர்ட்டியோடு இருக்கணும் எல்லாருக்கும், அதே போல் ஃப்ரெட்டர்னிட்டியோட வந்து இந்த இந்திய நாடானது இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ரியாம்பிள் வந்து சொல்லுதுங்க. சரிங்களா? ஸோ இது கேள்வியாக வரும். சரி, இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எப்பயாவது வந்து அமெண்ட் பண்ணப்பட்டிருக்குதா, திருத்தம் செய்யப்பட்டிருக்குதானா? 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எமர்ஜென்சி பீரியடில் ஒரு 3 வார்த்தையை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தைகளை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு முறை தான் இது வரைக்கும் இது அமெண்ட் செய்யப்பட்டிருக்குது. சரிங்களா? சரி, இந்த ப்ரியாம்பிளை வந்து ஜஸ்டிஸபிள், நாட் ஜஸ்டிஸபிள், அதாவது இந்த ப்ரியாம்பிள் கூட ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இவங்க மீறிட்டாங்க அப்படின்னா அதை கோர்ட்டில் அது சார்ந்து வந்து வழக்கு தொடர முடியுமா? இப்போ மேலே வந்து ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சகோதரத்துவத்தோட பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு எனக்கு ஒரு சண்டை ஆகுது, அவன் என்கிட்ட சகோதரத்துவத்தோடு வந்து பழகலை, நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியுமா? அவன் வந்து எனக்கு சகோதரத்தோட பழகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விச் இஸ் நாட் ஜஸ்டிஸபிள். அதே போல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஜஸ்டிஸபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே போல் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பின்னு சொல்லி 2 வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட்ஸை வந்து 2ஆக பிரிங்க. ஒன்று வந்து ஜஸ்டிஸபிள், இன்னொன்று வந்து நான் ஜஸ்டிஸபிள். ஏன் அப்படின்னா, சில ரைட்ஸ் வந்து இங்கே இருக்கணும். என்னுடைய ஈக்குவாலிட்டி வந்து அபகரிக்கப்படுது, எனக்கு வந்து சுதந்திரம் இல்லை அப்படின்னா நீ கோர்ட்டுக்கு போய் முறையிடலாம். எனக்கு வந்து ஈக்குவலாக என்னை ட்ரீட் பண்ணல, எனக்கு வந்து என்னுடைய சுதந்திரத்தை தடுக்கிறாங்க, நான் ஒரு மதத்தை பின்பற்றணும் அப்படின்னா அதை தடுக்கிறாங்க அப்படின்னா நீ கோர்ட்டுக்கு போகலாம். இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க. கரெக்டாக ஒரு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரைட்ஸை உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலன்னா நீ கோர்ட்டுக்கு போகலான்றத ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க. உனக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து இப்போ உனக்கு அப்ளை ஆகலை, உனக்கு அந்த செயல்படுத்த முடியல அப்படின்னா அதை வந்து டிபிஎஸ்பியில் வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஜஸ்டிஸபிள் ரைட்ஸ், நான் ஜஸ்டிஸபிள் ரைட்ஸ். ஏன் வந்து டிபிஎஸ்பியில் வச்சாங்க அப்படின்னா, சில ரைட்ஸ் வந்து மக்களால் அந்த கவர்மெண்ட்டால் அந்த சமயத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியாது. கரெக்டாக? இப்போ டிபிஎஸ்பியில் என்ன மாதிரியான ஒரு விஷயம், ஒரு இந்தியா அப்படிங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மக்களுடைய நலனாக தான் காத்துன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் போதைப் பொருள்லாம் ஒழிக்கணும் அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை இந்த டிபிஎஸ்பி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதனால அதே போல் தான் அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுமே வச்சுருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து மக்களுக்கு வைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வைக்கும்போது எல்லாரும் எனக்கும் சொத்து வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணதுனால அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சாதானே இந்த பிரச்சனை பண்ணுவீங்க, எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி தான் அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ரியாம்பிள் ஏதோ ஒரு இது வந்து ஜஸ்டிஸபிளானா விச் இஸ் நாட் ஜஸ்டிஸபிள். அதுதான் டு நாட் கன்ஃபர் பவர் ஆர் ரைட்ஸ். இது வந்து ஒரு பவரையோ இல்லை ரைட்ஸோ வந்து இது வச்சிருக்கிறது கிடையாது. யூஸ்ட் அஸ் ஏ இன்டர்பிரேட்டிவ் டூல். இன்டர்பிரேட்டிவ் டூல்லாம் வந்து ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையை நம்ம சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய காதலை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கான்ஸ்டியூஷனை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டூலாக வந்து ப்ரியாம்பிளை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, ஜுடிஷியல் அப்சர்வேஷன். இந்த ப்ரியாம்பிள் குறித்து சில கேஸ்லாம் வந்து நடந்திருக்குது.
பேஸ்ட் ஆன் ப்ரீஎம் சில கேஸ் நடந்திருக்கு, அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ இந்த பெருபாரி கேஸ் 1960 பெருபாரி கேஸ் வந்து நடந்திருப்பாங்க. ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கோம். அப்போ சொல்லியிருப்பாங்க அது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட்டு கிடையாது. காரணம் என்ன, அதை வந்து அமெண்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. அப்போ வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து பார்ட் கிடையாது, ஸோ அதை அமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. 1973 கேசவானந்த பாரதி கேஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பார்ட்டு தான், அதை வந்து நீங்கள் வந்து அமெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் பிரேக் இது பேசிக் ஸ்ட்ரக்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணாத மாதிரி, அதை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அபாலிஷ் பண்ணாத மாதிரி, அதை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் அமெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்ஐசி கேஸ் தான். 1995 ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு சோல். இது என்ன பண்ணா ஒரு ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட், ஒரு அங்கம் அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் இன்னும் வரைக்கும் கேசவானந்த பாரதி கேஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பார்ட் தான், அதை அமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் அமெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸில் இப்போ வரைக்கும் நம்ம ப்ரியாம்பிள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தா வந்து யூனியன் டெரிட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். யூனியன் டெரிட்டரி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதோடைய மேக்கிங் என்ன, அது வந்து ப்ரியாம்பிள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நாம் ஆக்சுவலாக வந்து இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஷெடியூல்ஸ்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக பார்ட்ஸ் வந்து தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க, ஷெடியூல் வந்து தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு 12 ஷெடியூலும் ஒரு 25 பார்ட்டும் வந்து இருக்கும். சாரி மறந்து போயிடுச்சு. ஸோ 25 பார்ட்டும் வந்து இருக்கும். இதை சார்ந்து நீங்கள் அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யூடியூப் திறந்தாலே நிறைய ரீல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து அதில் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பார்ட் வந்து நான் இங்கே நடத்தும் போது ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து சொல்லிடுறேன். ஷெடியூல்ஸுக்கு வந்து தனியாக வந்து நிறைய பேர் ரீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ பார்ட் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட்லேயும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்ட் 1 என்ன சொல்லியிருப்பாங்க, பார்ட் 1 வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ட் 1. பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி. பார்ட் 4A ஒன்று இருக்குது, அதில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 5 வந்து பார்லிமெண்ட்டை பற்றியும், பார்ட் 6 ஸ்டேட் லெஜிஸ்லேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 8 வந்துருக்கும். பார்ட் 8 யூனியன் டெரிட்டரி பற்றியும், பார்ட் 9 வந்து பஞ்சாயத்து பற்றியும், பார்ட் 9A முனிசிபாலிட்டி பற்றியும், பார்ட் 9B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்ட் 10 வந்து ஷெடியூல்டு ஏரியாஸையும் ஷெடியூல்டு ட்ரைப்ஸையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். 11, 12 வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்குறோம். பார்ட் 1. இந்த பார்ட் 1 ஒரு 4 ஆர்டிகல் இருக்குங்க. நிறைய ஆர்டிகல் இருக்கும். இப்போ வரைக்கும் 495 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அப்போ எழுதும்போது 395 ஆர்டிகல்ஸ் வந்து இருந்திருக்கும். இப்போ பார்ட் 1 மொத்தம் வந்து 4 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ 1 by 1 பார்த்துருமா. ஸோ ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதில் நிறைய ஸ்டேட்ஸும் நிறைய டெரிட்டரிஸும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்டிகல் 1 வந்து சொல்லுதுங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது நாட் எ ஃபெடரேஷன் ஃபார்ம்டு பை அக்ரிமெண்ட் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்ட் 1 என்ன சொல்லுதுன்னா, இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அமெரிக்கா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது நிறைய மாகாணமாக இருந்திருக்கும். எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் போட்டு தான் வந்து யூஎஸ் உருவாகிருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து எனக்கு எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் ஒரு கவர்மெண்ட் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த மாகாணங்கள் பிரிஞ்சு போயிடலாம். அதுக்கு அமெரிக்காவில் கூடிய மாகாணங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்தியா அப்படி அது வந்து ஃபெடரேஷன் சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாகாணங்கள் இருந்துச்சு இல்லையா, எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கியிருக்கோம். இப்போ தமிழ்நாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளால பிரிஞ்சு வர முடியாது. காரணம் என்ன, நம்ம அக்ரிமெண்ட் பேஸில் நம்ம போய் ஜாயின் ஆகலை. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க, அங்கே அமெரிக்காவை விட இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன், அதை உடைக்கலாம் முடியாது. இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். தமிழ்நாட்டை யூனியன் கவர்மெண்ட் நினைச்சா 2 வந்து பிரிக்க முடியும், ஆந்திராவை 2 பிரிக்க முடியும், மகாராஷ்டிராவை 2 பிரிக்க முடியும். அந்த உரிமை வந்து யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் யூனியன் கவர்மெண்ட் வந்து பிரிஞ்சு வரக்கூடிய உரிமையை எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இது சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. புரிஞ்சுங்களா? இதான் வந்து ஆர்டிகல் 1 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 2 என்ன சொல்லியிருக்காங்க, எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்
சரி இதில் ஆர்டிகல் 2 சொல்ல இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சாரி, நான் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் மேலே பார்த்து இல்லைங்களா, தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்தியா அப்படிங்கிறது எப்படி எவால்வ் ஆச்சு, இத்தனை ஸ்டேட் இன்னைக்கு வந்து 28 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது இல்லையா, இது எப்படி உருவாச்சுன்றத ஒரு டைம் பீரியட் மாதிரி பார்த்துருப்போம். சரி, 1950 நம்மளுக்கு 1947 வந்து சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. சுதந்திரம் கொடுத்த பிறகு அந்த சமயத்தில் பல மாகாணங்களாக இருந்துச்சு சொன்னோம் இல்லையா, மேலே பார்த்து இல்லையா, இந்தியா அப்படிங்கிறது எல்லாரும் வந்து சேர்ந்த எல்லா மாகாணமும் எல்லா ப்ராவின்ஷியல் ஸ்டேட்டும் ஒன்றா சேர்ந்து தான் இந்தியா அப்படிங்கிறது. அந்த டைமில் இந்தியா வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்தியாவை 4 வகையாக, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏல ஃபார்மர் கவர்னர் ப்ராவின்சஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர் கவர்னர் மொத்தம் வந்து 292 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்ட் ஏல வச்சுருப்பாங்க. பார்ட் பியில் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் ஒரு 93 பேர் இருந்திருப்பாங்க, அதை பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. பார்ட் சியில் வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், இது ஒரு 4 பேடம். அது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இது அந்தமான் நிக்கோபாரில் பார்ட் டி மட்டும்தான் இருக்கும். இப்படி 4ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் 1948 அந்த பீரியடில் என்ன பண்ணியிருக்கோன்னா, மொழிவாரி மாநிலங்க பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் 1948 ஐயோ பேர் மறந்துச்சு பாருங்க, தார் கமிஷன் நினைக்கிறேன். தார் கமிஷன் வந்து நடந்திருக்கும். தார் கமிஷன் வச்சுருப்பாங்க. அந்த தார் கமிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிரிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து இல்லை பிரிக்கலாம் கூடாது, மொழிவாரி மாநிலங்களே பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தார் கமிஷன் வந்து சொல்லியிருக்கோம் 1948. அது பிறகு ஜேவிபி கமிட்டின்னு ஒரு கமிட்டி வரும். இந்த தார் கமிட்டி மட்டும் கொஞ்சம் கரெக்டான ஒரு தடவை பார்த்துக்குங்க. தார் கமிட்டி தான் நினைக்கிறேன். அதுவும் 1948 வந்து அது ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். அது பிறகு அப்போ வந்து மக்கள் அடங்கலை, திரும்ப வந்து ஜேவிபி கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து, இல்லை சேர்மனெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்களாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க, மொழிவாரி மாநிலம் வந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் 1953 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர், பொட்டி ஸ்ரீராமுலுன்றவர் ஆந்திராவை சேர்ந்தவர், ஒரு 52 நாட்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து இருந்து இறந்தே போயிடுறாரு. இதனால் என்ன பண்ணுது, சரி மொழிவாரி மாநிலங்களும் நம்ம பிரிச்சிருவோம்னு சொல்லிட்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா. ஸோ ஆந்திரா பிரிஞ்சதுக்கு பிறகு எல்லா மாநிலங்களும் வந்து எங்களுக்கு பிரித்து விடுங்கன்றாங்க. அதனால ஃபசல் அலி தலைமையில் 1953 ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக வந்து அது சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குது, இந்த மாதிரி வந்து பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணமாக ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து 1956 பிரிக்கிறாங்க. அந்த ஃபசல் அலி கமிஷன் வந்து ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்க சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக அந்த சமயத்தில் 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் பிரதேசமும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதன் பிறகு மெஜாரிட்டியாக வந்து சவுத் இந்தியாவில் தான் நிறைய மாநிலம், மெட்ராஸ் மாநிலம் தான் வந்து அதிகமாக வந்து பிரிஞ்சிருக்கும். அதன் பிறகு அந்தந்த மாநிலங்கள்லாம் வந்து திரும்ப எங்களுக்கு பிரிங்கன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு நாகாலாந்து, ஹரியானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட்னு சொல்லிட்டு இது ஒரு மாநிலங்களாக வந்து பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் தெலுங்கானா வந்து ரீசெண்டாக வந்து 2014 வந்து பிரிச்சிருப்பாங்க. அதே போல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து லடாக் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீராக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதை சொல்கிறாங்க பாருங்கள், 2019 பிரிச்சிருப்பாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரியாகவும், யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர் ஒரு சட்டமன்றத்தோடவும், லடாக் வந்து யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேச்சராகவும் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதன் பிறகு வந்து இந்த தாத்ரா நகர் ஹாவேலின்றது ஒரு தனி யூனிட் டெரிட்டரியாகவும், டாமன் டைவ் வந்து தனி யூனிட் டெரிட்டரியாகவும் இருந்துச்சு. அது ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ணி 2020 வந்து ஒரு யூனிட் டெரிட்டரியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்டும் 8 யூனிட் டெரிட்டரிஸும் வந்து இருக்குதுங்க. இதுதான் வந்து ஆர்டிகல் 1 சொல்லுதுங்க. ஆர்டிகல் 1க்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லை? சரி, ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் ஆர்டிகல் 2 வந்து சொல்லாமல் விட்டுக்கிறாங்க, இன்க்ளூட் பண்ணாமல் இருக்குது, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சா, ஏன் இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சா, இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாவரின் கண்ட்ரி, ஒரு இறையாண்மைக்கு ஒரு நாடுன்றதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் ஒரு ஆர்டிகல் 2ல 2 ப்ரொவிஷன் இருக்குங்க. ஒரு பிரதேசம் இருக்குதுன்னா அந்த பிரதேசத்தை இந்தியன் கவர்மெண்ட்டோட வந்து இணைச்சிக்க முடியும். அதே போல் இணைத்து கொண்ட அந்த இடத்த ஒரு ஸ்டேட்டாகவும் அதால் அங்கீகரிக்க முடியும். உதாரணத்துக்கு சிக்கிம் சொல்லலாம். சிக்கிம் வந்து ஜாயின் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் 1972 நினைக்கிறேன், 72 சரியா ஞாபகம் இல்லைங்க. சரி, அந்த பீரியடில் பாண்டிச்சேரி வந்து அப்போ பிரெஞ்சு கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்கும். பாண்டிச்சேரி வந்து இந்தியாவுடைய வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கும். 72 62 சரியா தெரியல, தெரிஞ்சவங்க கொஞ்சம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த சமயத்தில் பாண்டிச்சேரி வந்து உள்ள ஜாயின் ஆகுது இல்லையா, அப்போ அது வரைக்கும் பாண்டிச்சேரின்றது ஒரு ஃபாரின் லேண்டாக இருந்துச்சு.
அப்போ ஆர்டிகல் 2வை இந்தியன் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி பாண்டிச்சேரியை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட இணைச்சிருச்சு. பாண்டிச்சேரியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து மாறிட்டாங்க. அதன் பிறகு வந்து அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிச்சு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆர்டிகல் 2 வந்து சொல்லுங்க. ஆர்டிகல் 2 வந்து சொல்லும். ஓ பாருங்க இது மாறி போட்டேனா, சாரி ஆர்டிகல் 2. சரி, அடுத்தது ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட்டை அது என்ன பண்ண முடியும், ஒரு புது ஸ்டேட்டை வந்து உருவாக்க முடியும். அதோடைய பவுண்டரிஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், பவுண்டரிஸை ஆல்டர் பண்ண முடியும், பேர் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அதோடைய ஏரியாவை ரெடியூஸ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டை 2 பிரிக்க முடியும், 2 மாநிலங்களை உருவாக்க முடியும், அதோடைய அளவு வந்து குறைக்க முடியும், அதுக்கு பேர் தமிழ்நாடுன்றத பேர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், செந்தமிழ் நாடுன்னு சேஞ்ச் பண்ண முடியும். இந்த அதிகாரம் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருக்குது. இதை ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக அதை கொண்டு வர முடியும். இந்த ஒரு ஸ்டேட்டுடைய அளவையோ இல்லை பேரையோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை கிடையாது. ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே அது கொண்டு வர முடியும். கரெக்டா? அதே போல் ஒரு ஸ்டேட்டுடைய பவுண்டரியை பேரையோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன், ப்ரியர் இன்ஃபர்மேஷன், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் பார்லிமெண்ட்டு. இந்த மாதிரி மாற்ற போகிறோன்னு பிரசிடென்ட் கிட்ட சொன்னது பிறகு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டு கிட்ட அதோட லெஜிஸ்லேஷன் கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சில கண்டிஷன்ஸ் வந்து சொல்லலாம், சில ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் அது இவங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைம்லி கரெக்டாக குறிப்பிட்ட காலத்துக்கு சொன்னாலும் சொல்லணும்னாலும் இவங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனால் இவங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. பாருங்க, டஸ் நாட் ரெக்வயர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றாங்க. சரியா? அதே போல ஸ்டேட் கன்சல்ட் இஸ் நாட் மேண்டட்டரி. அவங்க சொன்னதை வந்து இவங்க கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டா? இதுதாங்க ஆர்டிகல் 1, 2, 3 அப்படிங்கிற 1, 2, 3, 4 அப்படிங்கிறது. 1 to 3ன்றது, அப்புறம் 4 அப்படிங்கிறது அந்தளவுக்கு முக்கியம் இல்லாதது. ஸோ இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து 4ல வந்து ரெஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஆர்டிகல் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆர்டிகல் 1ன்றது அந்த பவுண்டரி, இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, அதோடைய பவுண்டரிஸ் என்னன்றத சொல்லுது. ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் வேணாலும் உருவாக்கி அதை ஜாயின் பண்ணிக்க முடியும், அந்த பவர் வந்து ஒரு சாவரின் கண்ட்ரியான இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லுது. 3வது என்ன சொல்லுது, ஆர்டிகல் 3 ஆனது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டுக்குமே வந்து பவுண்டரிஸை ஆல்டர் பண்ண முடியும், நேம் சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு வந்து பவர் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதுக்காக எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே அதை செய்ய முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்ட் ஒன்னில் என்ன சொல்லுது, பார்ட் 1ல் ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் யூனியன் டெரிட்டரி பற்றி சொல்லுது, அதோடைய பவுண்டரிஸ் என்ன அப்படின்ற பற்றிலாம் சொல்லுது இல்லையா. அது பிறகு பார்ட் டூவில் ஸோ பாருங்க, ஆர்டிகல் 5 to 11 இந்தியன் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுதுங்க கான்ஸ்டியூஷன் ஆனது. ஸோ என்ன சொல்லுது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு பாருங்க, ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் வந்து சொல்லுது. இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இங்கிலாந்து மாதிரி, இங்கிலாந்துலேயும் வந்து ஒரு ஒற்றை குடியுரிமை, இந்தியாவிலும் ஒற்றை குடியுரிமை. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போய் இன்னொரு குடியுரிமை வாங்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமையானது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும், அபாலிஷ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. அமெரிக்காவில் அப்படி கிடையாது, நீங்கள் டியூல் சிட்டிசன்ஷிப் கூட வச்சுக்கலாம், அது அமெரிக்காவில். ஆனால் இந்தியான்றது அமெரிக்கா மாதிரி கிடையாது. சரி, இந்த சிட்டிசன்ஷிப் உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து எலெக்ஷனில் கலந்துக்கலாம், ஓட்டு போடலாம், பப்ளிக் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபாரினர்ஸுக்கு இருக்காது. ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30 இதெல்லாம் வந்து ஃபாரினருக்கு வந்து கிடையாது. ஆனால் இதெல்லாமே இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஆனால் ஃபாரினர்ஸுக்குமே வந்து ஆர்டிகல் 14லாம் இருக்குது, ரைட் டு ஈக்குவாலிட்டிலாம் வந்து ஃபாரினர்ஸுக்கு இருக்குது. இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் வந்து சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து கிரைட்டீரியா ஃபார் சிட்டிசன்ஷிப். ஒருத்தர் வந்து இதில் என்னென்ன சொன்னேன் இல்லையா, 5லேருந்து 11 வரைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 ஆர்டிகல்ஸில் ஒரு சிட்டிசனாக நான் இங்கே இருக்கணும், இந்தியாவுடைய ஒரு சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியாலாம் இருக்கணும். ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது, இந்தியாவில் ஒரு பிறந்தவராக இருக்கணும், அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இந்தியாவில் பிறந்தவங்களாக இருக்கணும். சாரி, அடுத்தது அவங்க வந்து இந்தியாவில் ஒரு 5 வருஷம் தங்கியிருந்தவங்களாக இருக்கணும். இது வந்து ஆர்டிகல் 5 வந்து சொல்லுது. டாமசைல் இன் இந்தியா, இந்தியாவில் சேர்ந்தவராக இருக்கணும். ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது, பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகிட்டு வந்தவங்களாக இருக்கணும்.
கரெக்டாக அது ஒரு டைம் பீரியட் சொல்லியிருப்பாங்க. 1947 1949க்கு முன்னாடி ஒரு டைம் பீரியட் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்தவங்களா இருக்கணும். மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான் பட் லேட்டர் ரிட்டர்ன். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்கணும், ஆனால் வந்து சீக்கிரமாக வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா கொண்டிருப்பாங்க. ஆர்டிகல் 80 வந்து சொல்லியிருப்பாங்க, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா. அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்கணும், ஆனால் அவங்க வெளியே தங்கியிருக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லாத, இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. நம்ம ஆர்டிகல்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுதுன்றதை மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் பழசு, கண்டெம்பரரியாக வந்து ரிலேட்டபிள் கிடையாது, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1955 ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இந்திய குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா சில கிரைட்டீரியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 கிரைட்டீரியா பாருங்க. அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், இந்திய குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 வகையில் வாங்கலாம். அதே போல் இந்திய குடியுரிமை நீங்கள் இழக்கணும் அப்படின்னா 3 வகையில் நீங்கள் இழக்க முடியும். சரியா, என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல இந்திய குடியுரிமை நம்ம எப்படிலாம் வாங்க முடியும்? இந்தியாவில் பிறப்பதன் மூலமாக, டிசன்ட், நம்மளுடைய வம்சாவளி, நம்ம அப்பாவோ தாத்தாவோ யாரோ எங்கே இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி நம்ம இந்திய குடியுரிமையை வாங்க முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்வதன் மூலமாக. இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு பிரான்ஸை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க, ஒரு இட்டாலியை சேர்ந்தவங்களா இருக்காங்க, ஜெர்மனியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன், அவங்க அங்கேருந்து வரணும் இல்லையா? ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக, பதிவு செய்வதன் மூலமாக. ஸோ ஒரு 5 வருஷம் இங்கே, ஒரு 7 வருஷம்னு நினைக்கிறேன், 7 வருஷம் இங்கே அவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு வந்து பதிவு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமையை கொடுத்துருவாங்க. நேச்சுரலைசேஷன் மூலமாக ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து இது 11 வருஷமாக இருந்தது. இப்போ இவன் இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு வேறு நாட்டிலிருந்து, இப்போது ஒரு ஹிந்துவாக இருக்கார், அவர் பங்களாதேஷில் இருக்கார், பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவில் வந்து ஒரு 5 வருஷம் வந்து இங்கே தங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன், அவருக்கு நேச்சுரலைசேஷன் மூலமாகவே அவருக்கு சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துடலாம். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பாண்டிச்சேரி சொன்னோம் இல்லையா, பாண்டிச்சேரி நம்ம இணைப்பதன் மூலமாக பாண்டிச்சேரி சிட்டிசனும் இந்தியன் சிட்டிசனாக மாறிடுறாங்க. ஸோ இந்த 5 வகையில் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கலாம். டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், எப்படி ஒரு குடியுரிமையை இழக்க முடியும்? வாலண்டரி ரினன்சியேஷன், நானாக வந்து என் குடியுரிமை வேணாம், நான் இதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசனாக இல்லைடா, இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ரினன்சியேஷன். டெர்மினேஷன்னா என்ன? இந்தியா அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கண்ட்ரி, ஒரு ஒற்றை குடியுரிமை கொண்ட ஒரு நாடு. நான் திடீர்னு போய் என்ன பண்ணுறேன், அமெரிக்க குடியுரிமை வாங்குறேன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குடியுரிமையானது டெர்மினேட் ஆகிடும். அதுதான் டெர்மினேஷன். ரிப்ரிவேஷன்னா என்ன அப்படின்னா, நான் ஏதோ ஒரு ஃப்ராடு பண்ணி நான் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கேன், மேலே பார்த்தீங்களா, நேச்சுரலைசேஷன் மூலமாக நான் இந்தியாவுக்கு வந்து பங்களாதேஷில் இருக்கிறேன், இந்தியாவுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது, ஆனால் நான் ஃப்ராடு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் வந்து 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி 5 வருஷம் ஆகாமல் 3 வருஷம் ஆன மாதிரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் டிப்ரிவேஷன். ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அதை வந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு சிட்டிசன்ஷிப்பை. இவ்வளோ தாங்க. சரி, இந்த 1955 கொண்டு வந்தாங்க இல்லையா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது, இதுக்கப்புறம் வந்து எப்பயாவது அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வாட்டி அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2003 2005 ஒரு வாட்டி, அப்புறம் 2015 ஒரு வாட்டி, அப்புறம் 2019 அப்பப்போ அமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட். இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹிந்து, சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ், இப்படி யாராக இருந்தாலும் எக்ஸப்ட் முஸ்லிம்ஸ், பாகிஸ்தான்லேருந்தோ ஆப்கானிஸ்தான்லேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னு வச்சுங்களேன், இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு 5 வருஷம் அவங்க தங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப்பு வாங்கலாம் நேச்சுரலைசேஷன் மூலமாக. முன்னாடி 11 வருஷம் இருந்தது, இப்போ 5 வருஷமாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே முஸ்லீம்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. இதுதான் வந்து அந்த ஆக்ட் வந்து சொல்லுதுங்க. இது தவிர்த்து இன்னும் 2 விஷயம் பார்க்குறோம். என்ஆர்சி அண்டு என்பிஆர், நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, ஒன்று தாங்க. இது சிட்டிசன்ஷிப்பை மட்டும் இந்தியாவில் மொத்தம் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணால் அது என்ஆர்சி. இந்தியாவில் மக்கள் தொகை எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கு பண்ணால் அதுதான் வந்து என்பிஆர். அவ்வளோதாங்க. ரிஜிஸ்டர் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், ரிஜிஸ்டர் ஆஃப் யூஷுவல் ரெசிடென்ட்ஸ், சிட்டிசன்ஸாக இருந்தாலும் நான் சிட்டிசன் ஃபாரினர் சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா, இவ்வளோ தான் இதுக்குடைய வித்தியாசம் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ பாருங்கள் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கவர்ஸ், என்ஆர்சி அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப்பை மட்டும் கவர் பண்ணோம். இது என்பிஆர் அப்படிங்கிறது எல்லாரையும், அமெரிக்காலேருந்து வந்தாலும் ஆப்பிரிக்காலேருந்து வந்தாலும் இந்தியாவில் மொத்தம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறத
என்பிஆர்னு சொல்லலாம். இந்தியாவில் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேருமே இந்தியன் சிட்டிசன். ஆனால் 10 பேர் இருந்து வெளிநாடுகள்லாம் சேர்ந்து அவ்வளோதாங்க. லீகல் பேஸ் அப்படி சிட்டிசன்ஷிப் ஆக்ட். இது வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தான். யார் யாரெல்லாம் இவங்க சிட்டிசனா ஃபாரினர்னு சொல்கிறது எது? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தானே, அதுதான் சொல்கிறாங்க. இது முதல்ல அசாமில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது என்பிஆர் அப்படிங்கிறத 2010 வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரூஃப் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப் தேவை. நான் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சிட்டிசன்ஷிப் தேவை. அந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் என்பிஆர் அப்படிங்கிறதுக்கு சிட்டிசன்ஷிப் தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ப்ரீஆம்பிள்னா என்ன, யூனியன் டெரிட்டரி எப்படி உருவாச்சு, பார்ட் 1 இருக்கக்கூடிய அந்த 4 ஆர்டிகளை பார்த்தோம். பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய அந்த 5லிருந்து 11 இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். ஒரு சிட்டிசன்ஷிப் எப்படி நம்ம அக்வயர் பண்ணோம், எப்படி நமக்கு டெர்மினேட் ஆகுன்றதை பற்றிலாம் இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.